இப்போ நமக்கு நடக்கிற எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கருணைன்னு எடுத்துக்கணும். யாருடைய கருணை? படைத்தவனுடைய கருணை. இங்க உடம்புல நடக்கிறது அனைத்தும், நமக்கு கிடைக்கிறது அனைத்தும் யாருடைய கருணை? பகவானுடைய கருணையை எடுத்துக்கணும். ஸோ இன்னமும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மனிதன் அகங்காரத்துல எல்லாம் மீறுவான். ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப எல்லாம் மீறுவான். படைத்தவனே துவேசமா பேசுவான். யார பேசுவான்? படைத்தவனே துவேசமா பேசுவான். இந்த உடல் கொண்டே பேசுவான். இந்த உடல்ல அவர் இல்லைன்னா என்ன பாட்டு இயங்கும் அப்படிங்கறது அறியாத மக்கள்கள் வந்து இப்படிதான் பேசுவாங்க. அறிந்தவர் என்ன பண்ணுவாங்க? சரணாகதி பண்ணிடுவாங்க. பிரபு நீ தான் காரணம், என்னுடைய தூக்கத்துக்கு நீ காரணம், என்னுடைய பசிக்கு நீ காரணம், என்னுடைய தாகத்துக்கு காரணம், என்னுடைய மோகத்துக்கு காரணம், என்னுடைய அனைத்துக்கும் நீ காரணம் அப்படிங்கிற யார் அறிஞ்சுக்குவா? சரணாகதி பண்ணவங்க அறிஞ்சுக்குவா. யார சரணாகதி பண்ணவங்க? படைத்தவன பகவான சரணாகதி பண்ணவங்க அறிஞ்சுக்குவா. அனைத்துக்கும் அவர் காரணம். இந்த உடல் அவர் இல்லைன்னா இயங்குமா அப்படி நம்ம பார்க்கணும். அனைத்தும் அறிந்தவர் தான். இந்த